குருமார்கள்ட்டருந்து அந்த சிஷ்யர்கள் எப்படியெல்லாம் வாழ்வியல் முறையில் ஒரு கலையை கற்றுக்கிறது, அந்த வாழ்வியலோடு எப்படி தொடர்பு படுத்தி கற்றுக்கிறது அப்படின்ற விஷயங்களை பழைய குருமார்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் உதாரணமாக இப்போது ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. குருநாதரோட சீடர்கள்லாம் அந்த கச்சேரிக்கு பார்க்குறதுக்கோ இல்லை கேட்குறதுக்கோ அது மாதிரி எல்லாம் கூட போவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ட்ரெயின் சத்தம் இது என்ன நடையில் பேசுது அப்படின்னு சொல்லி கேட்டால் அதை நம்ம தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி அந்த மாதிரி ஒரு உணர்வை தூண்டி இந்த தாளம் அப்படின்றத யோசிக்க வைக்கிறதுக்கு ஒரு பாடாந்திரத்தை சொல்லித்தர்றதுக்கு மட்டும் நேரம் ஒதுக்காமல் வாழ்வியலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி நம்ம ரிதம் பயிற்சி பண்ணணும், அதே மாதிரி ஸ்ருதியை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு வாழ்வியல் முறைகளில் ஒவ்வொரு விஷயங்களுமே பழமையான குருமார்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிராமங்கள்லேயும் ஒரு சங்கு ஊதிர்வாங்க. எதுக்காக அப்படின்னா காத்தால 8 மணி அல்லது 9 மணின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மத்தியானம், சாயந்தரம். இப்போது இந்த சத்தம் கேட்குது இல்லையா, அந்த சத்தத்தோடைய ஸ்ருதி என்ன, அது என்னன்னு நீ 5ஆ 5:30 இல்லை 6ஆ கேதர் பண்ணு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது வாழ்வியல் முறையில் ஒவ்வொரு விஷயங்களையுமே குருமார்கள் தனக்கு அந்த இசை நாட்டியம் தொடர்பாக விஷயங்களை அதை பகிர்ந்து ஒரு உந்துதலை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள். பழமையான நட்டுவனார்களும் சரி, ஒரு இசைக்கலைஞர்களும் சரி, வாத்திய கலைஞர்களும் சரி. அதே மாதிரி ஆங்கிகா அகாடமி சின்ன சின்ன விஷயங்களையும் ஒரு குருகுலத்தில் என்னெல்லாம் குருகுல சிஸ்டத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதை பகிர்ந்து சிலபஸ் வடிவில் கொடுத்துட்டு வருது.